வாங்க அன்பு மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக மே மாதம் கடைசி வாரத்திற்கான ராசி பலன்களே பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா மகா ராஜயோகம் பிறக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட தலை விதி மாறுறதுக்கான கால நேரம் இதுன்னு சொல்லலாம். சுக்கிரனின் வருகையால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் ஏற்றமும் பெருக போகுதுங்க. இந்த மிதுனத்தை பொறுத்தவரை மிருகசீரிசம் 3, 4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதம் அப்படின்ட்டு நட்சத்திரங்கள் இருக்கிற உங்களுக்கான சிறப்பான கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், சனி, லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், விரயஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இந்த கிரக நிலைகளை சார்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா பெரிதாக ஏற்றங்களை பெற்றுத்தர போறார். அதனால பார்த்தீங்கன்னா உங்கள் உறவுகள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சுமூகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பயணங்கள், ஏற்றம், முன்னேற்றம், பொருளாதார நிலை மேம்பாடு, தொழில் வியாபாரம் முன்னேற்றம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறது எல்லாத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கவில்லை. பிரச்சனைகள், தடைகள், மாற்றங்கள் எல்லாம் குறைவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே போல 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் உறவினர்கள், நண்பர்கள் வகையிலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படின்னா இதமான சூழ்நிலை நிலவுறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சுமூகமாக எல்லாமே போயிட்டு இருக்கும். அதே போல் உங்களுக்கு நிறைய பயணங்கள் செய்ய வேண்டி இருக்கும். இதுவரை பார்த்தீங்கன்னா முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பிரச்சனைகள் கூட முடியறதுக்கான கால நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜயோக சார்ந்து அதிகமாக இருக்கு. அதற்கு நீங்க ஓம் பூதாய நமக, ஓம் மாதவா நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்க புதனையும் மாதவனையும் வணங்க அவங்க அருளால் உங்களுக்கு வெற்றிகள், ஏற்றங்கள் பெரிதாக வரப்போகுது. அதே போல பார்த்தீங்கன்னா எதையும் செஞ்சு முடிக்கிற சாமர்த்தியம், அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற கடமையோடு நீங்க செயல்படுறதுனால உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பான ஏற்றங்களையும் பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு நிலையான ஏற்றங்கள், முன்னேற்றங்களை பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும். அந்த சுப நிகழ்ச்சிகளை சார்ந்து செலவுகள் இருந்தாலும் அந்த சுப செலவுகளால் உங்களுக்கு நன்மை, ஏற்றம், சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி வெற்றி பெறதுக்கான கால நேர சூழல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பாகவே உங்கள் ராசியிலே அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில், பார்த்தீங்கன்னா வியாபாரம், இந்த தொழில் வியாபாரம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறப்பான நற்பெயரை எடுக்க போறீங்க. இந்த சிறப்பான நட்பெயரானது உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக தொழில் விருத்திக்கும் அதே போல உங்களோட லாப விருத்திக்கும் முக்கியமான காரணமா இருக்கவில்ல. நீங்க பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறீங்களா தான் உங்க மேல் அதிகாரி இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க வேலை செய்யறத இந்த கால நேரத்தில் சிறப்பாக புரிஞ்சிருப்பாங்க. அதை சார்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு இல்ல சம்பள உயர்வு இதெல்லாமே தங்கு தடையின்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே போல இந்த கால நேரத்தில் நீங்க பணம் சார்ந்த விஷயங்கள், அதே போல கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமான போக்கோடையும் கணக்கு வழக்குகளை சரியா வச்சுக்க வேண்டியது கொஞ்சம் இல்ல ரொம்பவே அவசியமா இருக்கு. அடுத்து அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் போகிறப்போ ரொம்பவே கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கால நேரம் பார்த்தீங்கன்னா சீரான ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தர அதே வேளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டி பொறாமைகள், அதே போல் என்னப்பா இவரு இவ்வளோ உயர்ந்துட்டாரு அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு உருவாகி அது பொறாமையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு உங்களோட பெயரும் புகழும் உச்சாணி கொம்புக்கு போகிறதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக உபயோகித்து நீங்கள் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெறதுக்கான வழிவகைகளை உருவாக்கி கொள்ளுங்க. அதே போல் மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நன்மை தரும் பலன்கள் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதனால் கூடுதலாக உழைப்புக்கேற்ற ஊதியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மடங்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான போக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே போல ஒட்டுமொத்தமாக இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த கால நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமானவும் அதே போல பார்த்தீங்கன்னா இழுபறியா இருந்த நிலைமைகள் முடிந்து உங்களுக்கு சாதகமாக முடிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே போல சில நேரங்களில் இதெல்லாம் நம்மளுக்கு கைக்கே வராது இல்லை கைவிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற எண்ணம்
வண்ணம் இருக்க பொருள் இல்லை வந்து நிகழ்ச்சிகள்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தையும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஐம் ஷௌம் அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லி வாசுதேவரை வணங்க. அவரோட அருளாசியால் உங்களுக்கு வெற்றி ஏற்றம் எல்லாம் கிடைக்க போகிற வேலையில் உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்க. பெருமாளோட சேர்த்து புதன் பகவானையும் வணங்க. ஓம் பூதாய நமக, ஓம் மாதவா நமக, ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய, ஓம் ஸ்ரீம் ஐம் ஷௌம் அப்படிங்கிற மந்திரத்தை எல்லாம் சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாசுதேவரை, அதாவது கிருஷ்ணன் பெருமாளின் அவதாரங்களை வணங்க. அதை அவரோட அருள் ஆசையால் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் எல்லாம் கிடைக்க போது. அங்கங்கே நம்ம ஒரு சில தடுவிகள் தடுமாற்றங்கள் பொறாமை போட்டி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் விலகிறதுக்கான காலம் நேரம். அது மட்டும் இல்லாமல் அது விலகிறதுக்கான அருள் ஆசி, கடவுளோட அருள் ஆசி உங்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால் கடவுளின் அருளாசியை நீங்கள் பெறதுக்கு பெருமாளையும் புதன் பகவானையும் வணங்க. அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை நாம் இங்கே பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை மிருகசீரிசம் 3, 4 பாதம். இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணம் உண்டாகும். அதே போல் தொழில் வியாபாரத்தில் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் செஞ்சு ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் பெறலாம் அப்படிங்கிற எண்ணமும் உருவாகும். இந்த எண்ணத்துக்கு ஏற்ற போல் உங்களுக்கு உதவிகள் அங்கங்கே கிடைக்கும். அதே போல் நண்பர்கள் உறவினர் வகையில் உதவிகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு எதிர்பார்த்த பண உயர்வு, எதிர்பார்த்த பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் தொழில் வியாபாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலைக்கு போகிற இடமா இருந்தாலும் சரி, இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரா பணம் கடன் அது மாதிரி விஷயங்கள்லாம் இதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வருது. அதுலேருந்து பிரச்சனைகள்லாம் நீங்கள் அந்த பணம் முழுவதும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த பயணங்கள் சார்ந்து இருக்கிறப்போ உங்களுக்கு அதை சார்ந்து இந்த பயணங்களை சார்ந்து சோர்வு இது மாதிரி விஷயங்கள்லாம் உருவாகலாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயணங்கள் சார்ந்து வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குது இல்லையா, இதை சார்ந்து அந்த சோர்வுகள்லாம் குறைந்து நீங்கள் உற்சாகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுவீங்க அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அதே போல் நம்ம வந்து அடுத்து பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருவாதிரை நட்சத்திரம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகை அதே போல் ஆடை அணிகலன்கள் வாங்குறதுக்கான நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா இதை சார்ந்த சுப செலவுகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கல. கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் கருத்து வேற்றுமை எல்லாம் குறையிறதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பரப்புனா அதை வந்து கண்டுக்காதீங்க. ஏன்னா அது வந்து வீண் அவதூறு தான் அவங்க பரப்ப முடியும். உங்களை பற்றியான அந்த அவதூறுகள் வந்து உங்களை மேலே எந்த விதமான தாக்கங்களையும் ஏற்படுத்தாது. ஏன்னா அந்த அவதூறுகளை நம்புறதுக்கான கால நேர சூழல் இது இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உண்டு தான் வேண்டாம் உண்டுன்னு இது வந்து உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுத்தரும். அதே போல் விருந்து அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சார்ந்த பண்டிகை சார்ந்த விஷயங்கள் இல்லை விழாக்களில் கலந்து கொள்றதுக்கான கால நேர சூழல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுவையான உணவுகள் அறுசுவை உணவுகளை ருசிப்பதற்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை நம்ம 2வது நட்சத்திரத்துக்கு பார்த்த வேலை 3வது நட்சத்திரமான புனர்பூசம் 1, 2 பாதத்துக்கு பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோ குறைவாக லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஹைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் எந்த வேலையாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மன திருப்தியோடு செய்வீங்க. இப்படி மன திருப்தியோடு செய்கிற வேலையில் உங்களை விட யாரும் அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணம் உண்டாகும். அதே போல் உங்களோட பேச்சின் மூலியமாக காரண சித்தி வெற்றிகளை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பணவரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் அதிகரிக்க போது நீங்கள் எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு மேலே கடுமையாக உழைக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் வந்து சரியான உழைப்பை போட்டாலே போதும். அந்த உழைப்பு சார்ந்த வெற்றி ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து பண வரத்து அதே போல் எதிர்பாராத பண வரத்து எல்லாமே இருந்தாலும் அதுக்கு தகுந்தப்போல் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் செலவுகளையும் பண வரத்தையும் நீங்கள் சரிசமமாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளை குறைத்து பண வரத்தை நீங்கள் ஒரு சேமிப்பாக மாற்றுவீங்க. அது வந்து உங்களுக்கு அதிகமான வந்து லாபங்களையும் உபயோகமாக இருக்கும் வரும் நாட்களில். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான வார மாத பலன்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ
வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நம்ம இங்கே சொல்கிற நன்மைகள் நல்ல விஷயங்களை அப்படியே எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கிறப்ப என்ன ஆகணும், அந்த தடைகள் தாமதத்தோட தாக்கத்தையும் வேகத்தையும் குறைக்கலாம். இல்லை அந்த தடைகள் தாமதத்திலிருந்து நீங்கள் முற்றிலும் விலகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கவில்லை. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக்